நிலத்துல பாத்தீங்கன்னா பதிவேடு, அதாவது ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க வச்சிருக்க குரோம்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல நீங்க என்ன பண்ணுங்க, சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா eservice.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இந்த பேஜில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு இருக்குல்ல, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கிலீஷ் அப்படிங்கிறது வரும். இந்த இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷில் மாறிடும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வியூ ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கேக்குறாங்க, அடுத்து தாலுக், அடுத்து வில்லேஜ். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து வரும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதும் அடுத்து தாலுக் கேக்குறாங்க, உங்க தாலுக்கு செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணிருங்க. இது மூணையும் செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர் கேட்குறாங்க, உங்களுடைய சர்வே நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க, அந்த சர்வே நம்பரில் இருக்க சப்டிவிஷன், இந்த சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சப்டிவிஷனும் காட்டும். இதில் உங்களுக்கு எந்த சப்டிவிஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இருக்க கேப்சாவை இந்த பாக்ஸில் கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. எல்லா டீட்டெயிலும் இந்த மாதிரி கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்ட்ல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ பதிவேடு விவரங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த பதிவேடு அப்படிங்கிறதுல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம், இது மூணு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புல எண், அதாவது உட்பிரிவு புல எண், இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பழைய உட்பிரிவு புல எண், அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல அரசு ரைத்து வரி அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல என்ன அரசு இருக்கா இல்ல தனியாட்டு இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கலாம். இது ரைத்து வரி அப்படின்னு இருக்கு, அரசோட இடம் இல்ல. அடுத்து நிலத்தின் வகை அப்படிங்கிறது என்னன்னு 6வதா போட்டிருக்காங்க. இது நஞ்சையா புஞ்சையான்னு சொல்லிட்டு 6வது பாயிண்ட் நிலத்து வகையில தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் பாசன ஆரணம் அப்படிங்கிறதுல இந்த பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, இது என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு. இருபோகம் அப்படிங்கிறது இதுலயும் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, மண் வளமும் ரகமும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வகை கொடுத்திருப்பாங்க. அடுத்து மண் தரம் என்னமோ அதை கொடுத்திருப்பாங்க. அடுத்து நிலத்தோட அளவு எவ்வளவோ அது வந்து ஹெக்டர் ஏக்கர் தீர்வுல கொடுத்திருப்பாங்க. அடுத்து நிலத்தோட பைசா ரூபாய் என்ன மதிப்பு இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட சர்வே நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா பட்டா எண் அப்படி என்னங்கிறது இதுல கொடுத்திருப்பாங்க. அடுத்து முக்கியமா இது யார் பெயர்ல இருக்கு அப்படிங்கிறது கடைசியா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, பதிவேடுல தான் நீங்க இந்த மாதிரி விவரங்கள் தெளிவா பார்க்க முடியும். அதுக்காக தான் பதிவேடு ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்து பார்ப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுத்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல சேவர்ஸ் கொடுத்து இது PDF டாக்குமெண்டா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாகவும் இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.